உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய் சொல்றா. ஐயா, இவர் சொல்றதெல்லாம் உண்மைதாங்கய்யா. ரஞ்சித் சார் தான் அந்த அம்மாவை கொலை பண்ண சொன்னாருங்கய்யா. மாமா இல்ல மாமா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது மாமா. ஓ அப்படியா ஐயா, இது இவன் போன் தாங்கய்யா. இவங்க 2 பேரும் பேசியிருக்கிறத நீங்களே கேளுங்க. சொல்லுதல, ஒருத்தவங்க கதையை முடிக்கணும். ஆள் யாருன்னு சொல்லு. மினிஸ்டர் ரத்னவேல் இருக்கார்ல, அவர் ஒய்ஃப் தான் கொலை பண்ணணும். இது பாரு, எக்காரணத்துக்கு ஒன்று எங்க பேர்ல வரக்கூடாது. மினிஸ்டரே அவர் ஒய்ஃபை கொலை சொன்ன மாதிரி இருக்கட்டும். ஓகே தல, போட்டுறேன். அப்புறம் அந்த பேமெண்ட் மட்டும் கொஞ்சம். டேய், அதெல்லாம் வந்துருட்டான். இந்தா. டேய் டேய், என்னடா பண்ணிருக்க? என்ன கோரே பண்ண பாவி? டேய், என்னடா பண்ணிருக்க? ச்சே, அட பாவி, என் தம்பி பேரை கெடுக்கிறதுக்குனே நீ இப்படி எல்லாம் பண்ணிருக்க. ஏண்டா, அவ உன் கல்யாணத்தை நிறுத்தினானா அதுக்காக நீ அவளை கொலை பண்ணிடுவியா? அறிவில்லையாடா உனக்கு? இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கும் போது அவளுக்கு என்ன ஆனாலும் என் தம்பி மேலதான் கொலை பழி விழுன்னு அந்த அறிவு கூட உனக்கு இல்ல? ச்சே, என்ன புள்ளடா நீ? போ போ, என் கண்ணு முன்னாடியே நிக்காத. போ 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 இங்க இருந்து. வேலு, என்ன மன்னிச்சிரு. இவன் இப்படிலாம் செஞ்சிருப்பான்னு தெரியாம அநியாயமா உன்னை சந்தேகப்பட்டுட்டேன். ஐயா, நானும் சரி, என் பிள்ளையும் சரி, என்னைக்குமே உங்களுக்கு விசுவாசமா தாங்க ஐயா இருப்போம். வேலு, பாப்பா போலாம். டேய் வாடா. ரத்னம், ரஞ்சித் வேணும்னே இந்த தப்பு பண்ணல. நேத்து நைட்டு நீ போதையில இருக்கும்போது அந்த ஜானகி இருக்கிற வரைக்கும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது நீ சொன்னல. அதனாலதான் அவளை கொலை பண்ணலான்னு முடிவெடுத்துட்டான் போல இருக்கு. ஏங்கா, அண்ணன் தான் ஏதோ போதையில சொல்லிட்டாருனா அவனுக்கு எங்கக்கா போச்சு அறிவு? அதுக்கு நீ இப்படியா பண்ணுவான்? நீ கேக்குறதெல்லாம் கரெக்ட் தான் முத்து. ஆனா அவன் கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? சரி, அவனை விடு. எனக்கே இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு டவுட் வந்துருச்சு. நானும் என் பிள்ளையும் சபைக்கு வந்து மூக்கறுப்பட்டு தான் நிக்கணும் போல இருக்கு.
நின்னு போன கல்யாணத்தை ரஞ்சித மாப்பிள்ளையாக்கி என் தம்பி ரத்தனத்தோட பேரை காப்பாத்தணும்னு தான் நாங்க நினைச்சோம். ஆனா கடைசியில கொலைப்பழிதான் கிடைக்கும் போல இருக்கு. அது கூட பரவாயில்ல முத்து. ரத்தனம் தலைவரோட தலைமையில தான் இந்த கல்யாணம் நடக்கணும்னு கூட்டிட்டு வந்தான். பிரஸ் மீடியான்னு எல்லாத்துலயுமே நியூஸ் வந்துருச்சு. அது நடக்காம போனா எவ்வளவு பெரிய கெட்ட பேரு. ஆனா அந்த ஜானகி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டா போல இருக்கு. அக்கா, திரும்ப திரும்ப அவ கல்யாணத்தை நடத்த விட மாட்டான்னு சொல்லாத. என்ன மீறி அவளால எதுவுமே செய்ய முடியாது. குறிச்ச தேதியில இந்த கல்யாணம் நடக்கும். என்னாலையும் என் பொண்ணாலையும் யாரும் அவமானப்பட வேண்டாம். இல்ல ரத்னம், நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு உன் பொண்ணாச்சு, எங்களை விட்டுடு. நாங்க எங்கேயாவது போயிடுறோம் ரத்னம். அக்கா, அப்படி சொல்லாத. இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ஒரு நிமிஷம் இருங்க. வள்ளி, வள்ளி, வந்து சத்தியம் பண்ண. என்னம்மா வள்ளி, அப்படியே நிக்கிற? வந்து சத்தியம் பண்ணு. யாரு வந்து என்ன சொன்னாலும் கடைசி வரைக்கும் மனசு மாற மாட்டேன். அப்பாவோட மானத்தை காப்பாத்த இந்த கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சத்தியம் பண்ணுமா. வள்ளிமா, நீங்க சொன்ன மாதிரி நான் செய்யறேன்பா. வேற யாரு என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்பா. இது சத்தியம்பா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.